சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோ கூட வந்து லிசன் பண்றதில்ல. டக்குன்னு ஓட்டி பார்த்துடுறோம். மெசேஜ கூட வந்து என்னடா இவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிரும். பட் லிசனிங் எவ்வளோ பவர்ஃபுல். வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா பைபிள் படி பார்த்தாலே ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம பெறதுக்கே லிசனிங் தான் இம்பார்ட்டன்ட். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். விசுவாசம் கேள்விப்படுறதுனால வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். அப்போ அந்த கேள்விப்படுறது, அந்த காது கொடுத்து ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்காரு, காது உள்ளவன் கேட்க கடவன்ல. வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு வர செய்தியில திரும்ப திரும்ப அதை பார்க்கணும் இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காது உள்ளவன் கேட்க. ஏன் அதை சொல்றாருன்னா, காதுகளால் மந்தமா கேட்டோம்னாலே நம்ம வந்து முழு பலன் அடையவே முடியாது. லிசன் பண்றது ஆண்டவருடைய வார்த்தையானாலும் சரி, ஆலோசனையானாலும் சரி. நீங்க ப்ராவர்ப்ஸுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரே வாசிங்களேன். எல்லா சாப்டர்லயும் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வரும். என் மகனே கேள், ஆலோசனையை தள்ளாத, என்னுடைய புத்திமதியை கேள். அந்த கேட்குற சுபாவம் நம்மக்கிட்ட கண்டிப்பா இருக்கிறத, தட்ஸ் வேர் இட் ஆல் ஓப்பன்ஸ். அதை ஷட் பண்ணவே கூடாது. அது வந்து நம்ம நிறைய யங் பீப்புளுடைய பிரச்சனை என்னன்னா, வி ஹேவ் செலக்டிவ் ஹியரிங். நமக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் தான் கேட்குறோம், லிசன் பண்ணுவோம். நமக்கு கொஞ்சம் ஒத்து வராது, நமக்கு பிடிக்காது, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறதுனா டக்குன்னு ஆஃப். அது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒன்லி ஃபேன்சி ஸ்டஃப்ஸ்.